சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. மதுரை நெல்லை பகுதிகளில் இருந்த பாளையக்காரர்களை குரூரமாக கொன்று தாக்கி அவர்களை அச்சுறுத்தி ஆங்கிலேயருக்கு கப்பம் வசூலிக்கும் வேலையைச் செய்தான் யூசுப்கான் என்று சொன்னீர்கள். அவனுக்குள் ஏதோ ஆசை துளிர்விட்டது, அதுதான் அவனது முடிவுக்கும் காரணமாக இருந்தது என்றீர்கள். அது என்ன தாயே? ஆவலுடன் கேட்டான் அந்த சிறுவன். அது என்ன ஆசை? அந்த ஆசை அவனது தாய் மண்ணின் பிறப்பின் தன்மையால் வந்தது. அந்நியருக்கு கப்பம் கட்ட மறுத்து சுதந்திர எண்ணம் கொண்டவர்களாய் போரிட்ட பூலித்தேவன் முதலான பாளையக்காரர்களுடன் மோதி மோதி அவர்களுடனேயே அதிகம் பொருதி நின்று சில காலத்திலேயே யூசுப்கானுக்குள் உறங்கிக் கிடந்த மருதநாயகம் இப்போது விழித்துக் கொண்டான். ஆனால் அந்த குறுகிய 7 ஆண்டுக்குள் யூசுப்கான் பெற்ற பதவிகள் அதிகம்தான். தென்னகத்து படையெடுப்பை முடித்து வெற்றி பெற்ற கரங்களுடன் அவன் திரும்பிய அதே 1757 அவனை மதுரை ஆளுநராக நியமித்தார்கள் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியார். அடுத்து திருநெல்வேலிக்கும் அவனையே ஆளுநராக்கினார்கள். இந்த நேரத்தில்தான், அதாவது 1758 பிரெஞ்சு படை மதராஸ் கோட்டையை முற்றுகையிட்டது. அவர்களை தடுக்க யூசுப்கான் சென்னை பட்டணத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டான். பிரெஞ்சு தளபதி ஆர்தர் லாலி தலைமையிலான அந்த படையை கொரில்லா தாக்குதல் நடத்தி நிர்மூலமாக்கினான் யூசுப்கான். அவனது இந்த வெற்றி ராபர்ட் கிளைவ் பெற்ற வங்க வெற்றிக்கு ஈடாக பெரும் புகழை அவனுக்கு பெற்றுத் தந்தது. மீண்டும் மதுரை திரும்பினான் யூசுப்கான். வெற்றிகளில் கிடைத்த புகழ் போதை ஒரு புறம், ஆங்கிலேய கம்பெனியார் அளித்த பதவியின் மமதை ஒரு புறம். ஏற்கனவே குரூரனாயிருந்த யூசுப்கானுக்குள் இப்போது மிருக வெறி உச்சம் தொட்டது. ஆங்கிலேய கம்பெனியாரின் கூட்டணிக்கு எதிராக கலகம் செய்பவர்களை அறிந்து கொண்டு அவர்களை மிக மோசமாக ஒடுக்கத் தொடங்கினான். 1759 ஜூலை மாதம் மதுரையில் தன்னுடன் போரிட்ட 500க்கும் மேற்பட்ட பாளையக்காரர்களை திருப்பரங்குன்றத்தில் ஒரே நாளில் தூக்கிலிட்டு துடிதுடிக்க கொன்றான். இந்த குரூரமான முடிவுகளின் செய்தி பாளையங்களில் பரவ வேண்டும், அனைவருக்கும் தன் மீது அது அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதே அவன் எண்ணமாக இருந்தது. யூசுப்கானால் பாளையங்களில் இருந்து பெற்ற வரி வசூல் தொகை மிகப்பெரியதாக இருந்தது. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியார் பெரிதும் மகிழ்ந்தார்கள். அதனால் யூசுப்கான் தனி இடம் பெற்றான். ஆனால் யூசுப்கான் வலுவடைவது பெரும் ஆபத்து என்றே நினைத்தான். எப்படியாவது ஆங்கிலேயர்களிடம் இவனது செல்வாக்கை குறைக்க வேண்டும், இவனை கட்டுப்படுத்த வேண்டும் என்று எண்ணினான் ஆற்காடு நவாப் முகமது அலி வாலாஜா. அதனால் யூசுப்கான் வசூலிக்கும் கப்பத்தொகையை தன்னிடமே அவன் செலுத்த வேண்டும், தன் மூலமே ஆங்கிலேயர்கள் கப்பத்தொகையை பெற வேண்டும் என்று ஓர் உத்தரவினை பிறப்பித்தான். கம்பெனியாரிடம் வாதாடி அதற்கு அனுமதியும் பெற்றான். யூசுப்கான் விஷயத்தில் கிழக்கிந்திய கம்பெனியும் தந்திரமாக காய் நகர்த்தியது. ஆற்காடு நவாபின் பணியாளர்தான் யூசுப்கான் என்றது. இந்த வார்த்தைதான் முகம்மது யூசுப்கானை தானும் ஓர் சுதந்திர போக்காளன் என்ற உணர்வை அவனுக்குள் விதைத்தது. பாளையக்காரர்களின் வழியில் மருதநாயகமாய் அவன் தன்னை உருவகித்து பார்த்தான். அதன் பின் என்ன நடந்தது தெரியுமா? பிளாசி முதல் செங்கோட்டை வரை
உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.